இன்றைக்கு நாம தொடர்ந்து பலஸ்தீனம் இஸ்ரேல் போரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தற்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, இஸ்ரேல் இராணுவ தளவாடங்களும் இராணுவமும் அபாயகரமான நிலையை சந்தித்துக் கொண்டிருப்பதை களத்திலிருந்து யதார்த்த பூர்வமான உண்மையான செய்தியை நாம் உங்களுக்கு தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி காசாவில் அவர்கள் இராணுவத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்கு, இராணுவத்தினுடைய தயக்கத்தை மறைப்பதற்கு, இராணுவத்தினுடைய ஹெசிடேஷன், அவர்கள் ஏராளமான தயக்கம் உள்ளே நுழைவதற்கு மறைப்பதற்கு தான் ட்ரோன் தாக்குதல்களையும் அதை சமன்படுத்துவதற்கு வெறித்தனமாக ஏர்ஸ்ட்ரைக் செய்வதையும் மிசைல் தாக்குதல் நடத்துவதையும் பயங்கரவாதிகள் தளம் அழிக்கப்படுவதாகவும் கூட அவர்கள் மக்களை செய்வது, நகரங்களை அழிப்பது, மக்களை எவாக்குவேஷன், ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன் ஃப்ரம் த லேண்ட், இதெல்லாம் அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது உறுதியான விஷயம். பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று தன் நாடு ஒரு பயங்கரவாத தாக்குதலை சந்தித்திருக்கிறது என சொல்லியிருக்கிறார், காட்டமாக சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 வருஷமா பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவமும் அதன் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் சர்வதேச கோர்ட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு உலகத்திலிருந்து அவமானப்பட்ட ஒரு மனிதனாக நிலைநிறுத்தி ஐநாவில் இவர் பேசுகின்ற போது இவருடைய பேச்சை கேட்பதற்கே பாவம் என்று மக்கள் பிரதிநிதிகள் வெளியேறிய இந்த மனிதர் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவர்தான் சொல்கிறார், தங்கள் நாட்டின் மீது ஹவுதி நடத்திய பயங்கரவாத தாக்குதலை தான் அனுமதிக்க முடியாது என்று மிரட்டுகிறார். பரிதாபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எலீட் நகரம் உருக்குலைந்து போயிருக்கிறது, மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான சம்பவம். அவர்களே 2 பேர் மரித்து போனதாக, 20 பேர் இறந்து போனதாக அவர்கள் அந்த பாவ அறிக்கையை கன்ஃபஸ்ட் செய்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே இதுவரை நமக்கு கிடைத்த தகவல் 30க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரே நகரத்தில் பல கட்டடங்கள், ஹோட்டல்கள், உளவு அமைப்புகளின் ஸ்ட்ரக்சர்கள் எல்லாம் நாஸ்தியாகி கொண்டிருக்கிறது. வெறித்தனமான தாக்குதலை ஹூதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய ஆதரவோடு புதிய தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இதையெல்லாம் அவர்களால் சந்திக்க முடியாத ஒரு அடியை ஒரு குழு உலக சர்வாதிகார டெக்னிக்கல் தொழில்நுட்ப அறிஞர்களாக பார்க்கப்படும் இஸ்ரேலை கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகிற காட்சி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இயலாமையின் வெளிப்பாடு புலம்பல், இயலாமையின் வெளிப்பாடு பயங்கரவாத தாக்குதல் என்று கடுமையாக பயங்கரவாத தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தினுடைய தலைவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், 2 நிலை தாக்குதல்களை அவர்கள் சமாளிக்க முடியவில்லை. முதல் தாக்குதல், ஹவுதிகள் எங்கள் நாட்டினுடைய பிரசிடென்டை, எங்கள் நாட்டின் மக்களை நீங்கள் அழித்திருக்கிறீர்கள், சனாவினுடைய துறைமுகத்தை அழித்திருக்கிறீர்கள், நாங்கள் பதில் வாங்குவோம். பதிலுக்கு பதில் காவு கொடுப்பது. ஆக ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளானாலும், சனா போன்ற போர்ட்டுகள், கட்டடங்கள், துறைமுக நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளானாலும் அவர்கள் ஸ்டெட்பாஸ்ட் வித் ஹிஸ் பிரதர்ஸ், வித் தேர் பிரதர்ஸ், அவருடைய நண்பர்களுக்காக அவர்கள் பலஸ்தீன விடுதலைக்காக தாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்ற குரலை அவர்கள் ஒரு அறிவிப்பானையாக வெளியிட்டவர்கள். என்ன நிலையிலும் நாங்கள் பலஸ்தீனத்திலிருந்து நீ வெளியே போகாத வரைக்கும் நான் உன்னை தாக்குவதை விடப்போவதில்லை என ஹவுதிகள் சொல்லிக்கொண்டு கடும் தாக்குதல்கள். நிச்சயமாக அவர்களிடத்திலே நமக்கு நேற்றைக்கு கிடைத்த ஒரு காணொலி லண்டனில் இருந்து வெளியானது. ஏர்ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய ஃப்ளைட் சாப்பர்லாம் நிறைய இருப்பதாக தகவல் வருகிறது. இத்தனை தொழில்நுட்பத்தை அவர்கள் எங்கிருந்து பெற முடிந்தது என்பது எல்லோருக்கும் ஆச்சரியமான கேள்வி. அநேகமாக அவர்கள் அசம்பிள் செய்து எல்லாவற்றையும் தங்கள் மண்ணிலே அவர்கள் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். ரெட்சீலே அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் சர்வதேச நாடுகள் 1700 இடங்களில் குண்டு போட்டாலும் கூட தாக்குதலை நடத்தி அமெரிக்கா சமாதானம் செய்து கொண்டு ஓடிப்போன கதை பழைய கதை. இந்த நிலையில் இப்பொழுது எலியட் நகரம் பற்றி எரிந்து 30 பேர் இறந்து போயிருக்கலாம், அல்லது அது அதிகரித்து வரலாம். கேசுவாலிட்டிஸ் ரொம்ப அதிகரித்து வருவதாகவும் செய்திகள் வருகிறது. ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமாக
ஏன் காசாவில் போரை அவர்கள் நான் நேற்று முன்தினம் சொன்ன நிறுத்தி இருக்கிறார்கள் அல்லது ஸ்லோ மோஷன் என்கின்ற தகவல்களை ஆங்கில வீடியோ காணொலிகள் தனது தலைப்பு செய்தியிலே வந்திருக்கிறது. கிடியன் சாரட் 2 மூலமாக 60,000 படை வீரர்களை கொண்டு அழித்து போட போவதாக சொன்னக்கூடிய இவர்கள் தற்போது பின்வாங்கி வருவதாகவும் அதற்கு காரணம் அந்த மக்கள் அனைவருமே போராளிகளாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல். 10,000 அல்ல, 40,000 அல்ல, கிட்டத்தட்ட அனைவருமே போராளிகளாகவும் அனைவருமே இயக்கக்கூடியவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள் என்ற பதட்டத்தின் விளைவாக தற்போது களத்தில் உள்ளே நுழைவதற்கு யோசிக்கிறார்கள். எந்த முனையில் நான் நேற்று சொன்ன தகவல் யூக தகவல் அல்ல, அது இன்று காலை உறுதிப்படுத்தது. எல்லா முனைகளிலிருந்தும் தாக்குதல், ஆம்புஷ் தாக்குதல், ஆர்பிஜி ராக்கெட் ப்ரொஃபைல்டு கன் தாக்குதல், யாசின் 105 தாக்குதல், மெர்கோவா வெர்ஷன் தாக்குதல், அதாவது அவர்களுடைய ஆர்சனல் இருக்கக்கூடிய ட்ரக் கேரியர்ஸ் தாக்குதல், ஸ்னிப்பர் தாக்குதல், தற்கொலை தாக்குதல், சாலை ஓரங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெடிபொருட்கள் வெடித்து பாம் அதன் மூலமாக தாக்குதல். எப்படி செல்வார்கள்? இளம் வீரர்கள் 18 வயது 25 வயதுக்குள் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் உள்ளே சென்று தாக்க நடத்த முடியாது. ஆகவே தயக்கம், பயம், அச்சம், உயிர் பலி நிறைய மறைக்கிறாங்க. 100 பேர் இறந்து போனதை 2 பேருன்னு சொல்றது தான் அவர்களுடைய விவகாரம். இதற்கிடையில ஹவுதிகள் தாக்குதலை தாண்டி இவர்கள் ஏவுகணை தாக்குதலை மற்றும் ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேலுக்கு உள் நடத்தி வந்திருக்கிறார்கள். ஹமாஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவி இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள் அவர்கள் ஊடுருவி தாக்குதலை நடத்தி வருகிறார்களாகவும் செய்திகள் வருகிறது. இது உச்சபட்ச கடைசி ஃபைனல் ரவுண்ட். எல்லா நிலைகள் தாக்குதல் நடத்தி இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த நிலையிலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பெஞ்சமின் நெத்தானியாகு 2 ஆண்டுகள் நிறைவேறுவதற்கு முன்பு இன்றைக்கு செப்டம்பர் 26வது நாள், அநேகமாக நான் இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் இருக்கிறது. சரியாக 9 நாளுக்குள் தாங்கள் கஸாவை ஆக்குப்பை பண்ணிடணும் அப்படின்னு பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். விளைவு குண்டுகள் வீசப்படுகிறது, ட்ரோன்கள் தாக்கப்படுகிறது, ஏவுகணைகள் வீசப்படுகிறது. இது தற்போது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, உளவியல் ரீதியாக பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஆயுத பலத்தை மௌனியாக்கி இருக்கிறது, எல்லோரும் யோசிக்க வைத்திருக்கிறது. இதுதான் தற்போது நிலை. இந்த நிலை தான் இப்போ. இதை மாற்றி எந்த செய்தி வந்தாலும் நீங்க நம்ப வேண்டியதில்லை. அப்படித்தான் இருக்கிறது. இதற்கிடையிலே ஈரானுடைய சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு 8 மாசத்துக்கு முன்னே நான் அந்த செய்தியில சொல்லியிருந்தேன். அவங்க ஈரான் முழுமையாக இஸ்ரேலுடைய இதை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய வலைத்தளங்களிலிருந்து அவ்வளோவற்றையும் அவர்கள் பிடுங்கி எடுத்திருக்கிறார்கள். இது உச்சபட்ச ஒரு வெற்றி, மௌனித்து போயிருக்கிறதுன்னு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்பு நான் ஒரு செய்தியை சொன்னேன். அந்த செய்தி உலகம் முழுவதும் பிரபலம். அவர்கள் ரகசியங்களை திருடி இருக்கிறார்கள். ஸ்டோலன் ஏதாவது விதத்தில் அவர்கள் வலைத்தளங்களின் மூலமாக அவர்கள் தங்களுடைய சைபர் நெட்வொர்க்ல ரொம்ப டாப் மோஸ்ட் உலகத்துல இவங்க தான். யாரு? ஈரான் தான். அதே போன்று ட்ரோன்கள்லையும் ஈரான் தான். அதே போன்று மிசைல் தயாரிப்பிலும் ஈரான் தான். அதே மாதிரி உலகத்திலே இருக்கக்கூடிய 1 லட்சத்தி சில்லறையான ஈரானுடைய IRGCயும் மிக வல்லமை கொண்டதும் ஈரான் தான். அந்த சைபர் இதன் மூலமாக அது ஈரானுடைய பிராட்காஸ்ட்ல நேஷனல் டெலிவிஷன்ல அந்த டாக்குமெண்ட்ஸை வெளியிடுறாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி பறிக்கப்பட்டதை எங்கெல்லாம் தளங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் நேற்றைக்கு முன்தினம் நேஷனல் டெலிவிஷன் தெஹரான் ஒளிபரப்பியது. இந்த ஒளிபரப்பின் மூலமாக ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. அது முழுமையாக இந்த மேட்ரிக்ஸ் லீக்ஸ் பை இஸ்ரேல், இது இன்டெல் அப்பரேட்டஸ் அனைத்தும் உள்நாட்டில் செய்யப்பட்டது. என்னது? அவர்கள் அணு ஆயுத தொழிற்சாலை நடத்துகிறார்கள். The reportedly contains the material from many sensitive facilities in Israel. எங்கெல்லாம் இருக்கிறது, என்னென்ன இடங்கள் எல்லாம் நேஷனல் டெலிவிஷன் தெஹ்ரான் ஒளிபரப்பி உலகத்தின் கண்ணில் மண்ணை போட்டு அணு குண்டை தயாரிக்கிறார்கள். இந்த காணொலி இஸ்ரேலுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் டாலமன். இதற்கிடையில்
இந்த விவகாரம் குறித்து அதே நேஷனல் டெலிவிஷன்ல பேட்டி கொடுக்கிறார் இஸ்மாயில் ஹத்தீப் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். அவருடைய பின்னணியில் நேஷனல் டெலிவிஷன் வெளியிட்டதுல 189 இஸ்ரேல் சயின்டிஸ்ட் அந்த ப்ரோலிஃபரேஷன் சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் டாப் அபிஷியல்ஸ் அலங்குவித் நெட்வொர்க், இதெல்லாம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அழகா காட்டினாங்க. ஐ டெல் நெத்தன்யாகு, நான் நெத்தன்யாகு சொல்லுகிறேன், உங்கள் எம்ப்ளாயிஸ் யூதர்கள் நிறைய பேர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, கொலாபரேட் வித் அஸ், எங்களோடு நல்லா உதவி செஞ்சாங்க உங்களை திருடுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் நான் கொண்டு வருவதற்கு. இது 8 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இப்போ நேற்று பேட்டியில் சொன்னதான் சொல்கிறேன். ஃபார் மணி அண்ட் 10 ஆசைகளுக்காக எங்களிடத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள். ஐஆர்ஜிசி உனது அணு உலைக்குள் நெருங்கி விட்டார்கள் அப்படிங்கிற தகவலையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஐஆர்ஜிசியினுடைய ஆட்களே உன்னுடைய அணு உலைக்கு நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. 189 இஸ்ரேலி நியூக்ளியர் அண்ட் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ், பெரும்பாலும் இந்த டேட்டா எங்கிருந்து வந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய யூனியனுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எனவும் கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை இவனுக்கு கொடுத்ததே அவனுதான் அப்படிங்கிறதையும் இஸ்மாயில் ஹாத்திபு இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் வெளியாகிற இந்த விஷயம் நேஷனல் டெலிவிஷன் உலகம் முழுவதும் பரபரப்பாகிறது. இப்போ நம்ம கேள்வி, ஐஏஇ என்ன செய்ய போகிறது, இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன செய்ய போகிறது? இஸ்பஹான், நட்டன்ஸ், ஃபர்தோஸில் போனீங்களப்பா, நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? 90 குண்டு வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அண்ட் த இஸ்ரேல் நியூக்ளியர் காமன் ஸ்ட்ரக்சர், இதையெல்லாம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ப்ரோ லைஃப்ரேஷன் ப்ராஜெக்ட் வித் யூஎஸ், அதையும் காட்டுகிறார்கள். அதே மாதிரி இந்த வைஸ்மன் தளத்தை இஸ்ரேல் அடித்தது இல்லையா, இந்த வைஸ்மன்ஸ் லேப் டு ப்ரோலைஃப்ரேஷன் எஃபர்ட்ஸ் அண்ட் சேஸ் இட் வாஸ் டார்கெட்ஸ் இன் ஜூன், அதையும் சொல்கிறார். அங்கேருந்து தான் இதெல்லாம் வடிவமைக்கிறாங்க. அதில் 700க்கு மேற்பட்ட உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. வைஸ்மன் டெல்லவியில் இருக்கிறது. இது ஒரு அறிவுசார் தளம், பல துறை, மருத்துவம், விஞ்ஞானம் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கும் யூதர்களுடைய களஞ்சியம். இதையும் அடித்து காலி செய்தார்கள். இந்த வைஸ்மன் லேப் தான் இந்த ப்ரோலைஃப்ரேஷன் எஃபர்ட்ஸ் சே இட் வாஸ் அ டார்கெட் இன் ஜூன் அப்படிங்கிற தகவலையும் நேஷனல் தெஹ்ரானுடைய டெலிவிஷன் தெரிவித்திருக்கிறது. அடுத்து மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த விவகாரத்தில் இஸ்ரேலோடு பிரான்ஸ் டையப் வைத்ததையும் அந்த அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த ஸ்டிங் ஆபரேஷனில் மூலமாக திருடப்பட்ட டாக்குமெண்ட்ஸின் வெளியாகி இருக்கிறது. இதில் இஸ்ரேல் லாங் ஸ்டாண்டிங் நியூக்ளியர் ஆம்பிகுட்டி அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக. இதற்கிடையிலே அமெரிக்காவில் பேசிய மசூத் பெசஸ்கியான் த டாக் வித் இமானுவேல் மெக்ரான் எங்க யூஎஸ்ல, அவர் சொல்றாரு, நாங்க அது மட்டுமல்லாமல் தடையை நீக்கலாம். யார் சொல்றா? இமானுவேல் மெக்ரான் சொல்றாரு. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, தடையை நீக்கலாம், ஈரான் முழுமையாக என்ரீச் பண்றதை விட்டுறணும் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, மசூத் பெசஸ்கியான், நாங்கள் கண்டிப்பாக அணு ஆயுதத்தை தயாரிக்க போவதில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுடைய உயர்மட்ட தலைவர் சையத் அலி காமினுடைய ஃபத்வா 2010 ஹெட் பின் இஷ்யூட், ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால நாங்க நிரந்தர தீர்வு தடை அமலாகும் என்று அமெரிக்காவும் யூரோப்பிய யூனியனும் மிரட்டுகிறது. ஆனால் ட்ரம்ப் பயங்கரவாத நாடான ஈரான் ஆதரவளிக்கிறது என்று அணு ஆயுதத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா ட்ரம்ப் நல்லவர்களுக்கு ஆதரவளிக்கிற மாதிரியும் ஈரான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கிறார்கள். ஈரானிடத்தில் பயங்கரவாத ஆயுதங்கள் குவிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். we won't accept it there அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஏன்னா இவங்க நல்லவங்களுக்கு ஆதரவளிக்கிற மாதிரியும் உலகத்துல 2 லட்சம் பேரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நவீன காலத்தில் குண்டுகளையும் டாலர்களையும் கொடுத்து இன்றும் காசாவில் பெண்களும் அப்பாவிகளும் குழந்தைகளும் சாப்பாடு வாங்க போறவர்களாம் செய்வதற்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து வருகிறது, அமெரிக்கா பணத்தை கொடுத்து வருகிறது. அமெரிக்கா 700 டன்களுக்கு மேற்பட்டவைகளை இன்றும் 700 ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 700 ஃப்ளைட்ஸ்லையா ஷிப்மெண்ட். அதில் எனக்கு அந்த தகவலெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவர்கள் தான் இன்றைக்கு ஈரானை பாட்டு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என அமெரிக்கா சொல்கிறது. இதற்கிடையிலே 6 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 6வது முறை
அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். ஈரான் நியூக்ளியர் தயாரிக்கிறது. உச்சபட்ச தலைவர் என்ன சொல்றாருன்னா, கொமெனி, எங்களுடைய நோக்கம் என்பது பொதுமக்களை கொலை செய்வது, இஸ்லாமிக் அத்தன்டிஸ், அதாவது என்ன சொல்றது, பண்டமெண்டல்ல பாவம், சின். நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நாங்கள் உச்சபட்சமாக என்ரீச் பண்ணுவோம், நாங்கள் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். அது இட் இஸ் அ பர்பஸஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி மற்றும் இந்த மக்கள் கன்சியூம் தான். மற்றபடி இதெல்லாம் நாங்கள் செய்ய போறதில்ல. அமெரிக்காவோட பேசுறது வேலையற்ற வேலை, உலகத்திலுடைய பெரும் சாத்தான், இது நன்மை பயக்காது, தீமை பயக்கும் என்ற கருத்தை நேற்று அவர் சொல்லியிருக்கிறார் 2 நாளைக்கு முன்பு. இஸ்ரேல் அமெரிக்கா ஆன்டிஜியோனிஸ் சஸ்பெக்ட் இன் ஸ்பை, அது அங்கே பிடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அதில் ஒருத்தர் இஸ்ரேலுக்குள்ளிருந்து தான் அனைத்து உளவாளிகளும் இங்கே மாறி இருக்கிறார்கள். 49 வயதான அவர் பேர் யக்கோவா ஃபெரீல். அவர் 2 வருஷமா ஜியோனிஸ்டுகளுக்கு எதிரான கட்டுரை எழுதியிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. க்ளோஸ்லி அசோசியேட் வித் ஈரான் என்ற தகவல் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 1,50,000 அமெரிக்க டாலர்கள் கொடுக்கப்பட்டதாகவும் 12க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் இதற்காக உளவு பார்த்ததாகவும் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான இஸ்ரேலியர்களை பணம் கொடுத்து வாங்கியதை IRGC தெளிவுபடுத்தி இருக்கிறது. கடந்த வாரம் 22 வயது அல்ட்ரா ஆர்த்தோடாக்ஸை சார்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இந்த சூழலில் ஈரான் இப்பொழுது த மாஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ், த ஸ்கீம் பை தெஹ்ரான், உளவு பார்ப்பதற்காக அதிக ஆட்களை பணிக்கு எடுப்பதாக இஸ்ரேல் அலறுகிறது. இதில் சயின்டிஃபிக் அஃபிஷியல்ஸ் அடங்கும் என்ற தகவலும். ஈரானுடைய இந்த நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேல் பதட்டத்தை ஆழ்த்தியிருக்கிறது. IDF செட்பேக். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இராணுவம், உயிரிழப்பு, இதெல்லாம் நாம சொல்றோம். மெர்கோவாவுடைய டேங்கர்களை 15 பேர் 20 பேர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நேற்றைக்கு கூட நாகல் பிரிகேடுடைய நேற்றில் முன்தினம் 932 இதில் 21 வயது ஒரு சோல்ஜர் செய்தி நேற்று வந்தது. அது மட்டும் இல்லை, தற்போது காசாவினுடைய IDF-இனுடைய ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாசின் மற்றும் ஆர்மர் மிசைல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஹமாஸ் IDF வீரர்களை துவம்சம் செய்து வருகிறார்கள். யார் ஹமாஸ், யார் மக்கள், எங்கிருந்து அடிப்பார்கள், எந்த விஷயமும் தெரியாது. காசாவினுடைய உட்கட்டமைப்பை அழித்து கொண்டிருக்கிறார்கள், குண்டுகளை வீசுகிறார்கள். டுனிஷியாவில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காசாவுக்கு உணவு கொண்டு வந்த கப்பலை அவர்கள் அழித்திருக்கிறார்கள். ஹமாஸ் ஜெனி பகுதியில், இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜெனி பகுதியில் இஸ்ரேல் உள்ளே புகுந்து கொரில்லா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் திணறுகிறது. முக்கியமாக எலியட் நகரம் துவசம் செய்யப்படுகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த போர் இனி எந்த நிலைக்கு முடிய போகும்? சமாதானத்துக்கான வாய்ப்பை அனைவரும் விட்டுவிட்டார்கள். கத்தர் கெட்டவே அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இது கெட்ரிட் விடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை இன்வால்வ் ஆக மாட்டோம், எங்க நாட்டை அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா உலகம் முழுவதும் நேற்றைக்கு பெஞ்சமின் நேத்தானியாக பிரான்ஸ் எல்லையை கடக்காமல் வேற நாட்டில் கள்ளத்தனமாக பென்கூரியனுக்கு இறங்கி இருக்கிறார். இது இறுதி காலம். இது சொல்லுற மாதிரி அநேக காலம் செல்லாது. அப்படிதான் பைபிளில் பேசுவர்கள் சொல்வார்கள், அநேக காலம் இனி செல்ல போவதில்லை, ஏதாவது ஒரு முடிவு வரும். இதுதான் இன்றைக்கு நம்ம பேசினது. காசாவின் தாக்குதல், கொரில்லா தாக்குதலை இஸ்ரேல் உள்ளே போனது, அதே மாதிரி எலியட் நகரம் பத்தி எரிகிறது. இன்னும் தொடர்ந்து அபாயகரமான தாக்குதலை நடத்துவதற்காக கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் ஹூதிக்கள். இஸ்ரேலில் பாதுகாப்பட்ட நிலை. அதே மாதிரி IRGC தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை தாண்டி இஸ்ரேலுடைய இஸ்மாயில் ஹத்தீப், ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரி பேட்டி கொடுத்தது டாக்குமெண்ட்ஸ் நேற்று வெளியாகிருக்கிறது. அந்த டாக்குமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஓடியது. அது 7 மாதத்திற்கு முன்பு திருடப்பட்டது. இது சைபர் நெட்வொர்க்கின் மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து காட்சிகளும் ஈரானுடைய நேஷனல் டெலிவிஷனில் ஒளிபரப்பாகியது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நாளை உங்களை பல புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி.